தேவ சமூகத்தில் ஆராதிச்சு தொழுகிற அந்த தொழுகை, நான் சொல்கிறேன், உங்கள் அழுகையை மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அநேகருடைய தொழுகையே அழுகையை மாற்ற போகுது. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், அவரை முழு இருதயத்தோடு, இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை. உள்ளே வந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட கையை தட்டி கரங்களை உயர்த்தி ஆனந்த சத்தத்தோடு அவரை தொழுகை செய்தாலே போதும், உங்களை அழுகையெல்லாம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், அழுகையின் மாற்றத்துக்கும் தொழுகைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. எங்கேயெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டார்களோ அங்கேயெல்லாம் அழுகை மாற்றப்பட்டது. அதெல்லாம் உண்மைன்னா இன்னைக்கும் தொழுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை கர்த்தர் மாற்றி போடுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.